நானே வந்து ரன்னிங்க்கு மோஸ்ட்லி ஃபுல் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இப்போ வாங்கியிருக்கேன். என்னென்னா வந்து டெக்கத்லானில் வேறு பிராண்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாமளே என்னைக்காச்சும் அதிசயமாக வீடியோ போடலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ட்ரில்லிங்கை போடுறேன், அது போடுறேன்னு டர்ரு உருன்னு சவுண்டு விட்ருக்குறாங்க. பட் அது அவங்க வேலை, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது கிடச்சிது எங்கள் தகப்பன் தான், அதனால் தகப்பனை வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து 2 பேக்கெட்ஸ் இருக்குது, பின்னால் வந்து மொபைல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தெரியல. பட் அது நம்ம வச்சு பார்த்து ஓடும்போது தான் பார்த்துட்டு சொல்லணும். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. கீழே வந்து ஆங்கிள் கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா காலை சுற்றி பிடிக்கிற மாதிரி கர்வ்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. பிகாஸ் ஏன்னா வந்து தொலைன்னு லூஸாக இருந்துட்டு கீழே போயிட்டு மாட்டக்கூடாதுல்ல, அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஓடி முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ட்ராக்ஸ் போட்டு தான் ஓடுறேன். லெஃப்ட் பேக்கில் மொபைல் வச்சு ஓடலாம். பட் பேஸ் வந்து ஒரு 7:30க்கு மேலே என்ன பேச அதனால தாங்குது. இல்லைன்னா இப்படி ஆடும், லொடன்னு ஆடும். அந்த மாதிரி பின்னாடி மொபைல் வைக்கிறதுக்கு ஓகே, ஒரு வந்து சின்னதாக இருக்குது ஒரு ஃபோனு, அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக அகலமாக இருந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. டெக்கத்லான் டிஃப்ரெண்ட்டில் வரும்ல, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி, ஒரு வீடு எடுக்கிற மாதிரி, சிப்லாம் இல்லாமல் அந்த மாதிரி பேக்கெட் இருந்ததுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது டைட்ஸு அதில் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி வைக்க முடியாது. பட் எனிஹவ் ஓகே. இந்த லெஃப்ட்டு ரைட்டு 2 பேக்கெட்ஸில் ஜெல்ஸு இல்லை ஸ்நாக்ஸு, லெமனு, கீஸு, அமௌண்ட்டு ஏதாச்சும் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த ஷார்ட்ஸ் ட்ராக்ஸ் வந்து ஓடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஒராசம் இல்லை, கீழெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. இல்லை நீங்கள் டைட்ஸ் வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம், அது வேறு. ட்ராக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இல்லை வார்மப்புக்கெலாம் இதை யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது ஆஃப் ஷார்ட்ஸோ இல்லை டைட்ஸோ போட்டுக்கலாம். டுடே 1 hour run completed. பட் இது வந்து ரொம்ப லாங் ரன்லாம் செட் ஆகாது. ஒரு 30 minutes to 1 hour போகிறீங்க அப்படின்னா செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலலாம் லைட்டாக வந்து ஒராசு கீழே லைட்டாக ஒராசுறதுனால நம்ம ஸ்கின்னும் ஒராசில் துணியும் ஒராசுறதுனால நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. பட் அதனால் நம்ம காயாது ஏற்படாது. அதனால் பின்னாடி மொபைல் வந்து அப்போ காம்பேக்ட் கீழாச்சுவா மொபைல் வந்து ரொம்ப ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் பேசல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கஷ்டப்பட்டு வைக்கலாம் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் வெளில போகிறீங்க, உள்ள ஒரு ஷார்ட் அதான் நீங்கள் லாங் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை ஜஸ்ட் நீங்கள் 30 minutes 1 hour ரன் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. பட் ரொம்ப லாங் ரன் 2 hours 3 hours தான் பண்ண போகிறீங்க, இது கூட ரேஸ்லாம் பண்ண போகிறீங்க, இது வேலைக்கு ஆகாது. இன்னும் குளிருக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் ரன் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ரெகுலர் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க.